தோழர்களே, அதிரடியா ஒரு வீடியோவை வெளிவிட்டு மாஸ்க் காட்டியிருக்காரு நம்ம மோடிஜி. 56 இன்ச் மாஸ்க் காட்ட அவரை உட்கார வச்சு அடிச்சு ஓட விட்டுருக்கிறாரு நம்ம பிரகாஷ் ராஜ். எப்பவுமே பற்றி எறிகிற போது அதை திசை திருப்புவதற்காக ஏதாவது ஒரு உள்ளடி வேலையை, ஒரு சர்ச்சையை கிளப்புவது RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலோடைய வேலை. அந்த வேலையை எப்பவுமே பண்ணுவாங்க. இப்பயும் அதைத்தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு புறம் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோடிஜி கண்ணுக்குட்டியை கொஞ்சி விளையாண்டு அதுக்கு மாலை போட்டு அதை கட்டி பிடிச்சு அந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். சம காண்டுல இந்தியாவை காரி உமிழ்ந்து இருக்கிறது மோடிஜியை. ஏன் நடக்குது அப்படின்னு பிரகாஷ் ராஜ் தாம் பங்குக்கு வழக்கம் போல செஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை கொஞ்சம் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். 2020 கொரோனால நம்ம மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை எதிர்கொண்டோம். ஒரு பக்கம் நோய் பயம், கொத்து கொத்தா மக்கள் செத்துட்டு இருந்தாங்க. பெத்த அம்மா அப்பாவையோ பிள்ளைகளையோ தன்னுடைய இணையர்களையோ கூட பார்க்க அச்சப்படுகிற சூழல். அவங்கள முகத்தை கூட காட்டாம கொண்டு போய் அரசே புதைத்து கொண்டிருந்த காலகட்டம். வேலை இல்ல, உணவு இல்ல, பல தற்கொலைகள் வீடுகள்ல நடந்துட்டு இருந்த காலகட்டம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நீங்க புலம்பெயர் தொழிலாளர்கள், முதலாளிகள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாம் உணவு இல்லைங்க, அடிப்படையான 2 நேர சாப்பாடு கூட அவங்களுக்கு கிடைக்கல. உணவு இல்ல, அவங்க ஊருக்கு போகணும்னா வண்டி இல்ல, அதற்கு சிறப்பான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. நடந்தே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க 1000 கிலோமீட்டர் நடந்து ஒருத்தர் போறாருன்னா என்ன மரண வழியை அவர் சந்திப்பாரு. எல்லாம் ஊரே அடங்கி போய் கிடக்கும். ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்காது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முட்டோன்னு சோறு, ஒரு பன்னு, ஒரு டீ, இது கூட கிடைக்காது. அப்படியே சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தாங்க, போற தூரத்துக்கு போவோன்னு. கொத்து கொத்தா செத்தாங்க அந்த காலகட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள். கிணத்துல மட்டும் 8 பிணம் மிதஞ்சிட்டு இருந்துச்சு. இன்ன வரைக்கும் அவங்க யாரு எப்படி செத்தாங்கன்னே தெரியாது. 18 பேர் ரயில் ரோட்ல நைட்டு தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு குட்ஸ் ரயில் வந்து அடிச்சு போட்டு போயிடுச்சு. கேட்க நாதி கிடையாது. ஊருக்கு பக்கத்துல போயிட்டாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் போனா ஊர் வந்துடும். 8 வயசு பெண் குழந்தை அந்த இடத்துல சுருண்டு விழுந்து சோறு இல்ல, நடக்கிறது அப்படின்னு எல்லா துயரங்களையும் அனுபவிச்சு அந்த குழந்தை இறந்து போச்சு. மடியில வச்சுட்டு அந்த பேரண்ட்ஸ் கத்துன கத்து இருக்கு பாருங்க, அது உலகத்துல யாருக்கும் வரக்கூடாது, நம்ம எதிரிக்கு கூட வரக்கூடாதியா அப்படின்னு நினைக்கிற ஒரு துயரம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின் 2வது அலை முடிஞ்ச உடனே ட்ரெயின் விடுறாங்க, சிறப்பு ரயில்கள். அந்த சிறப்பு ரயில்கள்ல புலம்பெயர் தொழிலாளர்கள் அங்கங்க கொண்டு போய் இறக்கி விடப்படுறாங்க. அதுல ஒரு அம்மா 2 குழந்தைங்க, ஒரு 1 வயசு 1.5 வயசு குழந்தை, ஒரு 6-7 மாச குழந்தையோட கிளம்பி போறாங்க. போயிட்டே இருந்தவங்க ஒரு 4-5 ஸ்டாப் தாண்டினோடனே செத்து போறாங்க அந்த பொண்ணு. அவங்க குழந்தைங்க 2ம் அந்த பொணத்தை இழுத்து இதுல போட்டு வச்சிருக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த இதுல போட்டு வச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க 2ம் அது பக்கத்துல உட்காந்து அவங்க அம்மா கூட அப்படியே சேலை இழுத்து விளையாண்டுட்டு இருக்கு. இந்த கொடூரம் எல்லாம் நடந்து கொண்டிருந்த போதுதான் மோடி ஒரு வேலையை பார்த்தார். நம்ம கடுமையான கேள்விகளை முன் வச்சோம். மோடி ஃபெயிலியர் மாடல், இந்தியாவினுடைய ஃபெயிலியர் மாடல் பிரைம் மினிஸ்டர் மோடி. இதை நம்ம மட்டும் சொல்ல, உலக நாடுகள் முழுவதும் கொரோனாவை கையாள தெரியாத தலைவர்களினுடைய பட்டியல் தயார் செய்த போது அதுல முதலிடத்துல மோடி தான் இருந்தார். மோடியினுடைய இந்த கவனக்குறைவால, மோடியினுடைய ஆட்சித்தரம் இல்லாதனால கோடிக்கணக்கான மக்கள் செத்த போது இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்த மோடியை படம் பிடிச்சு போட்டோ எடுத்து வெளிக்கொண்டு வந்த பத்திரிகையாளர் செத்த போது இந்த காவி கும்பல் கொண்டாடினாங்க. அப்போ 1000 கிலோமீட்டர்கள் நடந்து போய் தான் உயிரை கொடுத்து ஏதோ போய் வீட்டுல சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு போறத வேடிக்கை பார்த்துட்டு அன்னைக்கு மோடி என்ன பண்ணாரு தெரியுங்களா? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த மயிலை தடவி கொடுத்து அதுக்கு சோறு வைக்கிறாரு, மயிலுக்கு உணவு கொடுக்கிறார், வாத்துக்கு உணவு கொடுக்கிறார், அங்க இருக்கிற ஆடு மாடா கோழி குருமா அத்தனைக்கும் உணவு கொடுக்கிறாரு, தடவி கொடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு, செட் பண்ணி வெளியே போடுறாரு. கூச்சமே இல்லை. ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்குமே, என் மக்கள் துயரத்துல இருக்கிறாங்களே, நாங்க மருந்து கண்டுபிடிச்சிட்டோன்ற போர்வையில 58 நாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னு அறிவிப்பு விட்டுட்டு லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன டோஸ் கூட கிடைக்காம வேடிக்கை பார்த்த பிரைம் மினிஸ்டர் அன்றைக்கும் மக்கள் கொதித்து கொண்டிருந்த போது, மக்கள் துயரத்துல இருக்கிற போது ஆடு மாடை தடவி கொடுத்துட்டு கோழி குருமாவுக்கு சோரள்ளி போட்டுக்கிட்டு இறையள்ளி போட்டுக்கிட்டு மயிலை தடவிக்கிட்டு உட்கார்ந்துருந்தார். இன்னைக்கு அதேதான். இங்க பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா
மிகப்பெரிய அளவுல பயங்கர வன்முறை நடந்துட்டு இருக்கு மணிப்பூர்ல. இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை ஒரு 20 செகண்ட்ல பேசி முடிச்சுட்டு தலை தெறிக்க ஓடினவர் தான் மோடி. மணிப்பூர் குறித்து பேசவே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டுகுட்டி மோடியோடவர்களுடைய வீடு, பிரைம் மினிஸ்டர் வீட்டில் அரசு கொடுத்திருக்கிற இல்லத்துல அவங்களுக்கு பால்லாம் கொடுக்கறதுக்காக தனியா ஒரு பசு கொட்டுலே இருக்கு. அது வந்து பாலை கறந்து கொடுக்குறாங்களாம். அந்த கொட்டுல ஒரு பசுமாடு கன்றின்னு இருக்கு. அந்த கன்றை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு வந்து மாலை போட்டு அதுக்கு ஒரு சால்வை போட்டு அதை தடவி கொடுத்து அதை தூக்கி கொஞ்சி இதெல்லாம் பார்த்தா கோவம் வந்தா நீ என் தோழன். உனக்கு கோவமே வரலன்னா நீ ஒரு சங்கின்னு அர்த்தம். அதானே பிரகாஷ்ராஜுக்கு கோவம் வருது. அவர் கேட்கிறாரு, எப்படியா உனக்கு 4 பூரா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்குன்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வியா இல்லையா? சினிமா நடிகர்கள் ஒரு 2 படத்தை சேர்த்து நடிச்சா நேரம் இல்லைங்க, ஷூட்டிங்க்கு நேரம் இல்லாம ஓடிட்டு இருப்பாங்க. சினிமாவில் ஒரு 2 படத்துல நடிக்கும் போதே டைம் கொடுக்க முடியலன்னா ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டிய பிரைம் மினிஸ்டருக்கு உட்காந்து ஆடு மாடு கோழி குருமாக்கெல்லாம் மாலையை போட்டு தடவி கொடுத்துட்டு இருக்க நேரமா? இல்லை, அது செய்யலாம், பாவம், அவர் மனுஷன் தானே. ஆனா நீ பக்கத்தில் நடக்கிற அயோக்கியத்தனத்தை வேடிக்கை பார்க்குறியே. இதே மணிப்பூரை பத்தி பேசவே இல்லையே. மணிப்பூர்ல நடக்கிற அயோக்கியத்தனத்தை தடுக்கிறதுக்கு கையாளாகல உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்ன உங்களை பத்தி பெரிய பிரமிப்பா ஆடு மாடுகள் மீது அன்பானவர் அப்படின்னு நாங்க கொண்டாடணுமா? எதுக்கு இந்த திசை திருப்பல்? எதுக்கு இந்த அயோக்கியத்தனம்? கேட்கதானே செய்வாரு. அது ஒரு நடிகருக்கு ஷூட்டிங்கை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அது எப்படி ஜி உங்களுக்கு மாத்திரம் ஒரு 4 புறம் ஷூட்டிங் நடத்துறதுக்கு நேரம் கிடைக்குதோ அப்படின்னா நீ வெட்டியா உட்காந்துருக்கன்னா அதுக்குள்ள இருக்கிற பொருள். அப்ப பிரகாஷ்ராஜ் என்ன சொல்றாருன்னா, இப்படியா வெட்டியா உட்காந்துட்டு நானும் பிரதமன் பெஞ்ச தைக்கிறேன் அப்படின்னா அது பொருள் எடுத்துக்க முடியும். இன்னொரு விஷயத்தையும் போடுறாரு, 550 கோடிங்க இந்த மாட்டுக்கறியை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற நிறுவனங்கள். பசு இவங்களுக்கு புனிதம், ஆனா ஏற்றுமதி செய்கிற நிறுவனத்தோட டையப்ல இருப்பாங்க. அந்த நிறுவனத்துல இருந்து 550 கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வாங்கி வாயில போட்டிருக்கு இந்த கூட்டம். உங்களுக்கு புரியுதா? இங்கிட்டு பசுமாடை தடவு வணிய, இந்த பக்கம் பசுமாட்டை வெட்டி ஆடு மாடுகளை வெட்டி ஏற்றுமதி பண்ற பெரிய நிறுவனங்கிட்ட 550 கோடி நன்கொடை. வரி கிடையாது, நன்கொடை. தேர்தல் பத்திரத்தின் மூலமா பிஜேபி நன்கொடை பெற்றிருக்கு. ஓ யோகியம் இதுல தெரிஞ்சு போச்சா? ஒரு பக்கம் கன்ற தடவை தெரிஞ்ச உனக்கு, இன்னொரு பக்கம் கறி வெட்டி பிசினஸ் பண்ற ஆளுகிட்ட 550 கோடி வச்சிருக்கிற. இதை அப்படியே எடுத்து போடுறாரு பிரகாஷ்ராஜ். போட்டுட்டு ஒரு நாணயத்தினுடைய 2 முகங்கள் போடுவார்ல. ஒரு பக்கம் பசுவை கொஞ்சுவ, பசு எங்கள் தாயின்னுவ, பசுதான் எங்கள் அடையாளம்னுவ. நாமெல்லாம் பசுகறி எல்லாமே தின்றாங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த அடையாளத்தை காட்டிக்கிட்டு அதை வச்சு சிறுபான்மை மக்களை அடிச்சு ஒடுக்கி காயப்படுத்தி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இந்த பக்கம் பார்ப்பனர்கள் நடத்துகிற பெரிய பெரிய மாட்டு இறைச்சி நிறுவனத்திடமிருந்து 550 கோடியை வாங்கி வாயில போடுறேன்னா என்ன மனுஷங்கயா நீங்க? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அதுதான் கேட்டிருக்காரு. ஒரு நாணயத்தினுடைய 2 முகங்கள் போட்டு சும்மா விடலைங்க. யார முட்டாளாக்க பாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. ஒரு பக்கம் பிஜேபி பசு பாதுகாவலர் வேஷம் போடுது, இன்னொரு பக்கம் பசுமாட்டை வெட்டி ஏற்றுமதி செய்யறவங்கிட்ட 550 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. கூடுதலா ஒரு தகவல் சொல்றேன்னே, 1.25 லட்சம் டன்னு. எத்தனை டன்னு? 1.25 லட்சம் டன்னு. 1.25 லட்சம் டன்னு கறிய சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுகிற ஒப்பந்தத்துல நேரடியாக கையெழுத்து போட்டவர் மோடி. இதை நான் பலமுறை பேசியிருக்கேன், திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுறேன். அப்போ கறியை நீ வெட்டி ஏற்றுமதி பண்றவங்கிட்ட காசை வாங்கி வாயில போடுவீங்க, இந்த பக்கம் பசுவை தடவீங்க. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? யாருக்காக இந்த வேஷம் போடுறீங்க? அதுவும் நான் பயாலஜிக்கலா பிறக்கல
அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளடி வேலையெல்லாம் பண்றீங்களே மிஸ்டர் மோடி, யாருக்கு பண்றீங்க அப்படின்னு பிரகாஷ்ராஜ் உட்கார வச்சு சாத்துறாரு. அதுல நியாயம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஆக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாடு பற்றி எறிகிற போதெல்லாம், நாட்டில் துயரங்களை மக்கள் எதிர்கொள்ளுகிற போதெல்லாம் மக்களை காப்பாற்றாமல் இது மாதிரியா ஏதாவது ஒரு வீடியோ போட்டு அதை ஒரு நாள் பூரா ஷூட்டிங் எடுத்து அதுக்கு ஒரு 25 லட்சம் 30 லட்சத்தை செலவழிச்சு வெட்டி தண்டமா அரசாங்கத்தினுடைய கஜானாவை காலி செய்கிற மோடி கும்பலை பற்றி நாம் புரிஞ்சுக்கணும். மோடி இது மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டார்னா தெளிவா இருங்க, இங்க ஏதோ அயோக்கியத்தனத்தை மோடி மறைக்க பார்க்கிறார், இங்க ஏதோ துயரத்தை வேடிக்கை பார்க்கிறார், இங்க ஏதோ மக்களை காவு கொடுக்கிறார் என்று பொருள். அப்ப மோடி வீடியோ வெளியிட்டால் கவனமா இருங்க மக்கா.